திருவாரூர் மாவட்டம் திருக்குள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் செயல் அலுவலர் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஆனந்தன், விவரங்கள். நிச்சயமாக திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் செயல் அலுவலராக பணியாற்றி வருபவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதி. மேலும் இவர் மன்னார்குடி ஒத்தத்தெருவில் உள்ள ஆனந்த விநாயகர் கோவிலிலும் செயல் அலுவலராக கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் சென்னையில் உள்ள பக்தர் ஒருவர் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு குடிநீர் வசதிக்காக ரூபாய் 45,000 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் கருவி வழங்கியுள்ளார். இதனை அவர் வீட்டிற்கு சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கோவிலில் ஏற்படப்படும் பொருட்களின் தொகையினை முறையாக கணக்கு காட்டாமல் இருந்து வந்துள்ளார். இது போன்ற பல செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் திருப்பள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் பணியாற்றி வரும் எழுத்தர் ஆரத்தம்படி திருவூரைச் சேர்ந்த சசிகுமார் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் வாங்காத சூழ்நிலையில் அவருடைய சம்பள பாக்கியை ஒட்டுமொத்தமாக கொடுத்து கணக்கு முடிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். சசிகுமார் இது குறித்து திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆணையர் நந்தகோபால் அவருக்கு புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்று மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோயிலில் ஜோதியிடம் சசிகுமார் 1 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கொடுக்கும் பொழுது அங்கு மறைந்திருந்து மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகோபால் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் சித்ரா, அனிதா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை குழுவினருடன் ஜோதியை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இவர் இணை இயக்குநர்கள், கோயில் நிர்வாக இணை இயக்குநர்களை கையில் வைத்துக் கொண்டு இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.